ஒரு ஷாட் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஷாட் என்னன்னா, இந்த ஹஸ்பண்ட் வந்து வேலைக்குன்னு சொல்லி போயிடுவாரு. ஆனா, அந்த வேலைக்கு போகாம எங்கேயாவது தண்ணி அடிச்சுட்டு, திருப்பி ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சோகமா உட்காந்துடுவாரு. என்னால இப்படி பண்ண முடியலையே, நான் வந்து இப்படி ஏமாத்திட்டேனே உன்ன அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, சோகமா உட்காந்து வந்து நல்லா சாப்பிடுவாரு. ஸோ ஒன் சீன் ஐ வில் ஸ்டில் ஆக்செப்ட் ஹிம் ஆஸ் மை ஹஸ்பண்ட். அதுதான் அந்த கேரக்டரோட ஸ்பெஷாலிட்டி. கம் வாட் மே கல்லானாலும் கணவன், கணவன் புல்லானாலும் புருஷன், அந்த மாதிரி கேரக்டர் அது. ஸோ எல்லாம் ஃபஸ்ட்டு டே வேலைக்கு போய் திரும்பி வர புருஷனுக்கு ஃபுல்லாக சமைச்சு வச்சுட்டு, ஆனால் அவர் வந்து வேலைக்கே போகலைன்னு தெரியுது. வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிடும்போது ஹீல்ஸே நான் வந்து வேலைக்கு போகலை அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டில் லைக் ஹிம். அவரை வந்து ஃபுல்லாக பாசமாக இருக்கிறதுனால தானே. ஸோ அந்த சிரிப்புலேயே கண்ணில் ஒரு மாதிரி சோகமாக அதில் ஒரு டியர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் அவர் சொன்னார். அண்ட் ஐ திங்க் ஐ டிட் இட் ப்ராப்பர்லி அட் தட் டைம். ஸோ அந்த ஷார்ட் எனக்கு இன்னும் மறக்க முடியல. அது அப்படியே ஒரு க்ளோஸில் தெர் பி ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். ஏன்னா இவர் இப்படி தான் அப்படின்னு ஐ எம் ஆக்செப்டிங் இட். பட் என்னோட சிச்சுவேஷன் இது இருக்கே அப்படின்றது கண்ணில். ரேவதி பகல் நிலவு. அது வெரி இண்டிபெண்ட் உமன், ஒரு கலெக்டர் கேரக்டர். அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து திருப்பி மீட் பண்ணாலும் தட் பி டோட்டல் ஷீ இஸ் வெரி போல்ட். அவங்க வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும். பட் தென் அல்டிமேட்லி there's a lot of special moments with that particular person, that husband, and with this son. இவன் வந்து very accept பண்ணவே மாட்டார். And a long run-ல there will be lots of romance also. ஒரு மாதிரி matured romance, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்கும் பகல் நிலவில் இருக்கிற ரேவதி கேரக்டர். வெரி போல்ட். மீனா குமாரி ரன். யா ரன்னில் வந்து தட் வாஸ் வெரி சேலஞ்சிங் ஃபார் மீ. ஏன்னா ஃபஸ்ட் அந்த அனுஷான்னு சொன்ன மாதிரி இதில் நெகட்டிவ் கேரக்டர். அண்ட் தென் ரொம்ப ஈவன் ரெடி ஆகுறதே கொஞ்சம் அந்த ஹெவி ஹேர் டூ, ஹெவி மேக்கப் அப்படின்னுலாம் சொல்லி கொஞ்சம் பில்டப் எல்லாம் பண்ண வச்சாங்க. ஸோ இனிஷியலி ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன் அதில். அண்ட் கிருஷ்ணா ஹூ ஆக்டட் இன் தெய்வமகள், அதில் வந்து ரொம்ப தெய்வமகளே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும், ரொம்ப பாசமாக ரொம்ப அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் அதில். பட் ரன்னுக்கு டைரக்ட்லி ஆப்போசிட். ஸோ வி யூஸ் டு பிளே the negative and him the positive. So that is one exactly contrasting memory. இதயத்தை திருடாதே, that is also sort of negative character. Again it became a very short span. I think it didn't ஒரு வருஷம் கிட்டத்தட்ட பண்ணியிருப்போம். இதயத்தை திருடாதே வந்து again hardcore negative. அது ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அகைன் அந்த சின்ன குழந்தையெல்லாம் கிட்னாப் பண்ணி வச்சுட்டு ரொம்ப படுத்துவேன். நீங்க சொல்வீங்களா சார் எனக்கு இதுக்கும் செட்டே ஆகாது சார் பண்ண சொல்றீங்களா, அந்த மாதிரிலாம் சொல்வீங்களா டைரக்டர்? நம்ம வந்து அந்த கேரக்டர் ஒத்துக்கிறதே இதோட அது தெரிஞ்சு தானே, நம்ம அந்த அவுட்லைன் சொல்லிட்டு தானே அங்கே போய் ஒன்றும் தே ஒன்ட் கிவ் சர்ப்ரைசஸ். இது இப்படி தான் மேம் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ணும்போது இது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தான்